மோகன் சியப்பா தேசத்துல வல்லமையா பயன்பட காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. அவருக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை 500 ரூபாய். 500 ரூபாய். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. வணக்கம் மக்களே. அதாவது நம்ம ஸ்கூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைப்பான மனிதர்கள் இருப்பாங்க. அதாவது மொச்சக்கட்டையை சாப்பிட்டுருப்பான், அல்லது பல நாள் கொள்ளைக்கு இருக்காதவன் சைலண்டா ஒரு ஒரு டமாரம் போடுவான். அப்படி டமாரம் போட்டு அவனே என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரா விட்டது அப்படின்னு முதல் ஆளா இது பண்ணானாலே இவன் தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கள்ள உபதேசகனும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கக்கூடிய மோகன் சி லாசரஸை ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அது போக அதாவது மோகன் சியை பத்தி பல முட்டுகள் இருக்கு. அதுல ஒரு தின்சான 2 முட்டை நான் இந்த வீடியோ காட்சிகள்ல இருக்கும். பார்த்து வந்துருவோமா? முட்டு நம்பர் 1 பாருங்க. தேசத்துல வல்லமையா பயன்பட காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. அவருக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெறப்பட்ட தொகை 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு அழகா பேசிட்டான். எப்படி தெரியுங்களா? மோகன் சி அப்பா அவர்கள் ஒரு தேவன் வல்லமையாக பயன்படுத்துகிறதுனால எதனாலன்னு தெரியும்னு கேட்டீங்கன்னா, பலர் ஜெபிக்கிறதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. சரி பயங்கரமா முட்டு கொடுத்தப்பா. கம்பெனி சார்பாக, அதாவது மனோரன் கம்பெனி சார்பாக அவருக்கு ஒரு வெங்கின கிண்ணம் அவருக்காக கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்வார்களாக. சரிதானா? அட்ரஸ கமெண்ட் பண்ணுங்க, உடனே போட்டு விட்டுருவோம். சரிதானுங்களா? ஒரு வெங்கின கிண்ணம் அல்லது டபரா செட்டு கிண்ணம், புரியுதுங்களா? டீ குடிச்சுக்கலாம், அப்படி இது பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சரி, இந்த ஜெபத்தை குறித்து இந்த மனிதரே என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேட்போம். பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, என்னால ஜெபிக்க முடியல. எனக்கு பிரதர், நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெபம் எதனால இதாகுது, தடையாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் கூட சொல்லுவாங்க. தொண்டையை நெருக்கிறான், நம்மளை பலவீனப்படுத்துறான், நம்ம ஜெபிக்கிறது பிசாசு வாரானா. நமக்கு விரோதமாக போராடுகிற அந்தகார கிரியைகள் உண்டு. அதுக்காக ஜெபிக்கிறத பிசாசு தடை பண்ணுவான், வைப்பான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை வேதமே தெரியாத பாதையில் சுடப்பட்ட ஒரு உருட்டு மன்னன் அப்படின்னு சொல்லலாம். உருட்டுன்னு அண்டாட்டுக்கு உருட்டு, சைஸ்ல உருட்டு இருக்கிறவன் எப்படி, புரியுதுங்களா? அந்த யானைக்கு அப்படி போட்டுதுன்னா, விட்ட போட்டுதுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே உருண்டையா போடும். கழுத விட்ட போட்டுச்சுன்னு வைங்க, உருண்டையா போடும். அப்படிப்பட்ட உருண்டையா உருட்டி அப்படி கொடுக்கறதான். பனைமரம் உருட்டை போட்டுவிட்டோம், அதையும் புளூர் பண்ணும்படியாக அப்படி சொல்லி ஐயோ அப்படின்ட்டேன். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. சரி, இவங்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களே, இது வேதத்தின்படி சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்படியே ஒரு இடங்களுக்கு போறாரு, செபிக்க போறாரு, அப்படியே இது பண்ற வைக்கிறாரு. நமக்கெல்லாம் நற்செய்தியை சொல்லுகிற இவர்தான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி சிங்கிச்சான். முட்டு கொடுத்தாங்க பாருங்க. அந்த முட்டு கொடுத்த உடனே, உன்னதமான ஊழியர், அதாவது தேவனுடைய குமாரனுடைய அப்படி இப்படின்னு என்னடா இதை முட்டு கொடுக்குற? இதெல்லாம் முட்டு கொடுக்கறது ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். அந்த ஆவியோடு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, போய் விளைவிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அது தெறிக்க ஓடி திருச்சி ஓடி நேரா மெட்ராஸ மையம் கொண்டு நேரா காஷ்மீர் பக்கம் போயிட்டு கதற ஆண்டவர் விரட்டி விட்டாரு. இப்படி முட்டு கொடுக்கறதுல பயங்கரமான ஆளுவ இவன். யோக்கிய அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனமாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன் சி லாசரஸ் எப்போ கட் பண்ணாரோ அப்பவே தீர்க்க தரிசனத்தை வருஷம் உருட்டுவான். உருட்டுறத எப்ப மோகன் சி விட்டாரோ அதே ஃபார்மேட்ல இவனு விட்டுட்டா. இவனை ஃபர்ஸ்ட் நம்ம தான் ட்ரோல் பண்ணோம். அந்த வீடியோ கூட லிங்க்ல நான் வைக்கிறேன். அப்படியான ஒரு பயங்கரமான ஆட்கள். சரியா? சரி, உருட்டு நம்பர் 2 யாரு அப்படிங்கறத பாருங்க. மோகன் சி லாசரஸ் ஐயாவை பாருங்க. ஜெபகோபுரம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் பெறப்பட்ட தொகை 1,50,000 அப்படின்னு வச்சுக்கலாம். எதுக்குடா முட்டு கொடுக்குறீங்க? ஊழியத்தை பார்த்தா அவருக்கு ஒரு முட்டு கொடுக்கறது, இவருக்கு ஒரு முட்டு கொடுக்கறது. அவரே ஒரு கள்ள போதகன் தெரியுமா? ஊர்ல ஒண்ணும் நடக்கலையாமா, உள்ளூர்ல ஒண்ணுமே செய்யறது இல்ல. ஆனா வெளிநாட்டில அப்படியாக கடந்து போகிறதான நாம பாக்குற பின்னால இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசோன் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அப்படியான காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இது வேத வாக்கியத்திலே இருக்கிறது பிரியமானவர்களே. அதாவது நாம லண்டன் பேக் சைட்ல இருக்கிறோம். லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் இருக்கு இல்லையா? லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த லண்டன் பிரிட்ஜுக்கு பின்னால இருந்தா நாம உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்றோம். இப்படியாக நீங்கள் கடந்து போகிறதான இந்த வாழ்க்கையிலே இப்படி, அதாவது கசத்து இருக்கிறீர்களோ, கவலையோடு கூட காணப்படலாம், அப்படியே வெக்கத்தோடு கூட என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே
அதிலே 43வது அதிகாரம் அதிலே அத்தியாயம் 2 நாம் வாசித்தோமானால், பயப்படாதே நான் உனக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டமிட்டு கண்டம். ஏதோ சுவிசேஷத்துக்கு அங்கெல்லாம் ஆள் கிடையாது. தமிழ்நாட்டிலே ஒண்ணும் இல்லையா, எழுப்புதலின் காலமல்லோ காலமல்லோ, எது யோசுவாவின் காலம், யோசுவா செத்து போலாம், யோசுவாவின் காலமல்லோ, எழுப்புதல் எழுப்புதல். ஏன் எழுப்புதல் வரல? எழுப்புதல் சொல்லிட்டு சார்வால் எங்க இருக்காரு? லண்டன்ல இருக்காரு. நேற்று லண்டன்ல இருக்காரு. லண்டன் பயணம் 1, லண்டன் பயணம் 2, அக்டோபர் மாசம் இந்த தேதியில எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எங்க எந்த ஊரு, பெத்தலகேம்ல இருக்கக்கூடிய அங்க ஒரு இதுல இருந்துக்கிடுவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு இடங்களையா வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க போய் படம் போட்டு காட்டுறதுதான் மோகன் சி லாசரஸுடைய பிரதான தொழில். இவங்களுக்கு ஒரே சேம் பேட்டர்ன் தான், புரியுங்களா? அவன் அதாவது மோகன் சி வாக்கு தத்துவத்தை வச்சு உருட்டுவாரு, இவன் தீர்க்க தரிசன வார்த்தை. இன்றைய பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன தேதி இன்னைக்கு தெரியலையே, இன்னைக்கு என்ன மாசம்னு தெரியல. பட் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறதான நான் முகமுகமாக காத்து கொண்டிருந்த போது அப்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று பார்த்தால், பைபிளை திறந்து பார்க்கணுமா அட்டையை பார்க்கணுமா தெரியலையே, சரி ஏதோ ஒண்ணு. அப்படியாக சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்றால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் அதிலே 4 நம்ம குறிப்பிட்டபடி, நீங்கள் கடன் காட்சியோடு கூட காணப்படலாம், வெட்கத்தோடு கூட காணப்படலாம், அப்படியாக இருக்கலாம், இப்படியாக இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனா நாங்க ஜோரா இருப்போம். நாங்க வெளிநாட்டுல போயிட்டு ஜோரா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு நாங்க அப்படி இருப்போம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அப்படியாக தருவார், இப்படியாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு விதையை விதைக்க போடுங்க, ஜிபேவை போட்டு இது பண்ணுங்க. நாங்க ஜாலியா டூர் போயிட்டு வரோம், ஜாலியா கோட்டை போடுறோம், இருக்க வெக்கையை தாங்காது, உடனே அப்படியாக அப்படின்ட்டு போயிடுறது. இதுதான் இவங்களுக்கு ஒரு வேலை. இதுல வேற அது எத்தனாம் தேதி அப்படின்னு கேட்டா அதை கூட நம்ம வாசிப்போம். ஒரு போன் இருந்தது, அது டிஸ்பிளே இதா இருக்கு. வேதாகம ஆராய்ச்சி, அந்த போட்டோ கூட போறேன். வேதாகம ஆராய்ச்சி, கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்னா போட்டு ஜூன் 16 நாளைக்கு ஜூன் 16, 17 6 PM to 8 PM, அதாவது 2 மணிக்கு கொடுக்குறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், தேவனுடைய வாசல்ல வச்சு அவங்க கள்ள தீர்க்கதரிசினா யாரு, அவங்களுக்கு அவங்களே காரிய பத்திலாம் ஒரு திருடனை, அதுல ஒரு கமெண்ட் ஒருத்தங்க 2-3 கமெண்ட் போடுங்க. ஒரு கல்லனே இந்த கல்லனை பார்த்து சொல்றத பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஆல்பர்ட் ராஜ் கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு பாருங்க, வேற லெவல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கழுவி ஊற்றிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கள்ள உபதேசத்திற்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களே மிகப்பெரிய கள்ள ஊழியர்கள், மிகப்பெரிய அண்டார்டிக் உருட்டர்கள், புரியுதுங்களா? கண்டமே கலகலக்கும் அண்ட உருட்டுகள். எப்படின்னு கேக்குறீங்களா? சும்மா அனாவசியமா இவர்களை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் கர்த்தர், அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் நான் ஆட்சி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு அண்டார்டிக் உருட்டுனாங்க. உருட்டுனா அந்த உருட்டெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. டே நீ இங்க உருட்டி இருக்க, நான் பண்ற டிசைனே வேறடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆட்சி தான் திரும்ப வருது. மறுபடியும் அப்படியாக 2வது தடவையும் வந்துட்டார். சரி, அதுதான் போட்டு உள்நாடுதான் புஷ்வானமா போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உன்னதமான தேவனால் பயன்படுத்தப்பட்ட உன்னதமான மனிதன், அவர் மீண்டுமாக வர்றதற்கு ஆண்டவர் சுத்தம் கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே வேக்கிற வண்ணம் ஒரு பெரிய மிகப்பெரிய என்ன சொல்றது, அப்படியே சாணியை உருண்டை பிடிச்சு டப்புன்னு அடிப்பாங்களா சவுத்துல அடிச்சா பச்சக்குன்னு விழும்பத்தில, அப்படி ஒரு பச்சக்குன்னு 2 உருட்டு, அங்க ஒரு உருட்டு இங்க ஒரு உருட்டு, அப்படியே எப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா இல்லையா? அப்படி பண்ணிட்டு உருட்டிட்டு கடைசியில பார்த்தா வேற ஒருத்தர் வராரு, அமெரிக்கால வேற ஒருத்தர் வராரு. அப்பவும் நம்புறதுக்கு இல்ல, அவரு தான் ஒரு டொபாக்கூர் நம்பர் 1 அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாமலே அடுத்த வருஷம் தீர்க்க தரிசனத்தை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி 2 மணிக்கே நாங்க எல்லாரும் அங்கங்கே இருக்கக்கூடிய சபைகள்ல இருக்கக்கூடியதான அத்தனை பேரும் வந்தாங்க. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரத்தை சார்ந்த சொல்வராஜ், பெரிய டுபாக்கூர் தீர்க்க தரிசி வின்சன் செல்வகுமார் அவர்கள் அப்படியாக கடந்து வந்தார்கள். அப்படியே நாங்கள் 2 மணியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியாக அதிகாலை 5 மணி வரை காத்திருந்த போது அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் புட்டு வைத்தார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உருட்டினார். அது போக பல உருட்டுகள், பல பிறட்டுகள், அதாவது வேதத்துக்கு இல்லாத ஒவ்வாத புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படாத வாக்குத்தத்தங்கள், புதிய ஏற்பாட்டிலே எதையும் இது பண்ணாத காரியங்கள், ஒவ்வாத காரியங்கள் எல்லாம், அதாவது மனுஷன் இருக்கக்கூடிய 10 விதமான பிரச்சனையை
இவர்கள் கையாண்டு எப்படி ஒரு கள்ள ஊழியர்கள் எப்படி பண்ணுவார்களோ, அதாவது ஒரு ஜோசியக்காரன் எப்படி வித்தையை காட்டுவார்களோ அப்படியே கிறிஸ்துவத்தில் வித்தையை காட்டுகிறார்கள். அதாவது மிச்சமிட்ட எச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். எச்சங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய மிஷினரிகள், பழைய புராட்டஸ்டன்ட், பல விவிலிய அறிஞர்கள் பல வேறு செய்த எச்சங்களை இவர்கள் என்ன பண்றாங்க, கையாண்டு இப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிரட்டி மக்களை கோமாளி ஆக்குகிற ஒரு வேலையை வைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களையும் குழப்பி அடித்து, புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை சொல்ல மாட்டாங்க. வாக்குத்தத்தத்தை சொன்னா தசம்பாகம் வாங்க முடியாது. ஒள்ளி தசம்பாகத்தை வாங்குவதற்காகவே வாக்குத்தத்தங்களை இவர்கள் என்னது, தாங்கள் செய்கிறது இன்னதென்றும் தாங்கள் பெரிய மேதாவியை போல தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இவங்க செய்யக்கூடிய செயலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அதுலயும் கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றதுக்கு இவர்கள் தகுதியானவர்களா அப்படி என்றால் கேள்விக்குறிதான். நீங்க இந்த வீடியோல நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதனுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணீங்க தான் நம்ம இது பண்ண முடியும், வைக்க முடியும். வேறொரு பதிவு. வணக்கம்.